எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆமா, நல்லா கவனிங்க. முன்னாடி ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, மோசேக்கு கொஞ்சம் கொடுத்தார், அதுக்கப்புறம் ஆபிரகாம் கொஞ்சம் கொடுத்தார். அவருடைய வருகையை குறித்து, முதல் வருகை இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வருகை கொடுத்து, அப்புறம் ஏசாயாவுக்கு கொடுத்தாரு, எரேமியா கொடுத்தாரு, ஓசியாவுக்கு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தார் ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தார். ஆனால் 2ஆம் வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்பதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்னாகி பிதாவாகிய தேவன் மெசையா யார்னா இயேசு கிறிஸ்து தான் மெசையா என்று சொல்வதற்குரிய ஆதாரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்ப? குமாரன் வெளிப்படும் பொழுது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, தன்மையின் சொரூபம், அதாவது பிதாவை கொடுக்கிறார். பிதா எப்படி இருப்பார்னா அவரே மாதிரி தான் இருப்பார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். ஆமென். தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவர். இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறது எப்படி இருக்கும்னு நினச்சிக்கிறீங்களா? சும்மா வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், அதனால் ஜீவிச்சுட்டு இருக்கோம். இல்லை, அவருடைய வசனத்தினால கர்த்தர் நம்ம இன்னைக்கு உயிரோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஏன் நான் சொல்கிறேன், நான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பிசாசோட பிரச்சனைகள், போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பகலிலே பருக்கும் மம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் அந்த மாதிரி உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாப்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படின்னா, அவரது கோலும் தடியும் உங்களை தேற்றும். நீ வருகையிலும் போகையிலும் இந்த ஆசீர்வாதம் உங்க சிரசின் மீது, உங்க பிள்ளைகள் மீது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இந்த ஒரு சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். எனக்காக, எங்களுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய திருச்சபைக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்ற வெளிப்பாடு வரணும். மரித்தார் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருப்பவர். இந்த நாலேஜ், இந்த ரெவலேஷன் வேணும். ஆகவே எங்கே டார்க்னஸ், எங்கே இருள் இருக்கும்னா, தேவனை பற்றி அறிவில்லாத இடத்துல என்ன இருக்குமா? இருள் இருக்கும். தேவனை பற்றி அறிவு, இயேசுவை பற்றி அறிவு, சிலுவையில் அவர் செய்த தியாகங்கள், சிலுவையில் அவர் உங்களுக்காக எனக்காக பட்ட பாடுகள், ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம், மரணம், இந்த நாலேஜ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தமும் ஜலமும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்க வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில ஏன் நினைச்சோம்னா, இக்னோரன்ஸ், அறியாம, தெரியல, சிலுவை தியானத்தை தெரியல. ஆனால் சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, சிலுவை தியானம் அப்படின்னு இருக்கு. இப்போ சிலுவை பாதை அது என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் அந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று ஜபிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நல்லது அது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் இருளை ஒரு பொழுதும் அனுமதிக்காதீங்கன்னா உங்கள் வார்த்தையில் பதற்றமாய் எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை அழிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பூமியில் கொண்டு வந்து வச்சார். உங்களை கொல்றதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். உங்களை பிரகாசிக்கும்படி கர்த்தர் வைச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சம். அவர் மாத்திரம் வெளிச்சம் இல்லை, நீங்களும் வெளிச்சம். நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணும்படி கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த கால பொழுதுல கொஞ்சம் உங்களை சிந்தித்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமா? அவரோடு கூட இருக்கிறோமா? அவரோடு கூட இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்.
3 வருடம். இன்ன வரைக்கும் யூதர்களுக்கு நீங்கள் போய் இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸாயான்னு சொன்னீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் வச்சுருவான். இன்ன வரைக்கும் புரியல. ஆனால் நமக்கு புரிஞ்சிருக்கே. இதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். நமக்கு தெரிஞ்சிருக்கே. நமக்காக பேசுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக ஆண்டவர் பேச போகிறார். எனக்காக ஆண்டவர் பேசுவார். எனக்காக திறப்பின் வாசலில் நிற்பார். எனக்காக செய்வத காரியங்களாக செய்து முடிப்பார். காரணம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம், எனக்காக பாடுகளையும் அவமானத்தையும் ஆண்டவராகிய தேவன் பெற்றிருக்கிறார். இந்த இயேசு மீண்டும் வருவார். மீண்டும் வரப்போகிறார். அவர் திருப்பி வரப்ப முன்னாடி வந்தது மாதிரி அவர் மாட்டுக்கொட்டையில் வந்து பறக்க மாட்டார், ஆட்டுக்குட்டியாக இருக்க மாட்டார். அவர் யூதாவின் ராஜ சிங்கமாக வரப்போகிறார். யோபுவோட புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் அதிகாரம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். ஆமா, அவனை பத்தி ஏதாவது தப்பா போட்டிருக்காங்க. எப்படி இருந்தானா? உத்தமனா இருந்தான், அதுக்கப்புறம் சன்மார்க்கனா இருந்தான், அதுக்கப்புறம் பொல்லாப்புக்கு. இதோட வேற என்னங்க செய்யணும்? ஒரு மனுஷன் இதோட வேற என்ன செய்யணும்? இவ்வளவு நல்ல மனுஷன் யாரு? யோபு. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். எப்படின்னா, கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாத்துலையும் எப்படிப்பட்டானா? பெரிய பணக்காரன். அவனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இப்படி செஞ்சிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு நல்லா இருக்கான், 10 பிள்ளைங்களோட எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறான். ஆனால் திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடி உள்ள ஆரம்பிக்குது. 10 பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். அவன்கிட்ட இருந்த 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருகஜீவன்கள், திரளான பலிவிடைக்காரர்கள் எல்லாம் ஒரு நாள் என்ன பச்சாங்களாம்? இறந்து போயிட்டாங்களாம். 12ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் சில டைம் நம்ம கஷ்டம் வந்துடுது. ஏன் கஷ்டம் வருது தெரியுமா? நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் சில அனுமதிப்பார். நான் தான் ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் தான் தசமபாகம் கொடுக்குறேனே, நான் தான் எல்லாம் பண்ணுறேனே, அப்புறம் ஏன் எனக்கு வரணும்? சில வேளையில் ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களை என்னையும் சோதிப்பார். எதுக்கு தெரியுமா? அடுத்த லெவலில் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதுக்காக. ஆமென். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகணும். இப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இப்படியே இருக்க பிடிக்கல. வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், 21ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. கர்த்தர் அள்ளி கொடுக்கிற தேவன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கலை, இயேசு கிறிஸ்து வரலை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படலை. பழைய புத்தகம் யோபு. ஆகவே அவன் சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துறார். அவருடைய பாட்டில் அவர் கரெக்டாக இருந்துட்டார். ஆனால் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அவனோட வைஃபு கூட தாங்கல. அப்பேற்பட்ட வியாதி, தோல்ல வியாதி, பயங்கரமான வியாதி, கஷ்டங்கள், எல்லாம் நெருக்கெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் என்ன சொல்லுவான்? நான் கர்த்தரை ஒரு நாள் பார்ப்பேன், முகமுகமாக பார்ப்பேன், அவரோடு கூட இருப்பேன். அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். உங்களுக்கெல்லாம் யாருக்கும் அப்படிப்பட்ட வியாதி வரவே இல்லை. அப்படிப்பட்ட ஸ்கின் கேன்சர் உங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீங்களாம்
என்னடா நான் ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ பைபிள் வாசித்தானே, இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போனானே, தசமாக கொடுத்தானே, அதை பண்ணனே, இதை பண்ணனே, இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலை. ஆனால் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஒய்ஃப் சொல்கிறாங்க, இன்னுமா உத்தமாக நடந்துட்டு இருக்க? நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. ஆண்டவரை தூஷித்துரு. பிசாசு உலகம் சொல்லணும், வேணாம், விட்டுரு. அல்லலியா கூட்டத்துக்கு போகிறத விட்டுரு, ஜபத்துக்கு போகிறத விட்டுரு. அங்கே போகிறதுனால தானே இப்படி வருது. ஏன் வருது தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன். யோபு வேணா சொல்கிறார், அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தார். இல்லை, அவர் கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். யோபு வாழ்ந்த வாழ்க்கை கிட்டத்தட்ட 42, 17, 18 நினைக்கிறேன். 140 வருஷம் அவர் வாழ்ந்தாராம். 140 வருஷம். அதில் பாடுகள் மாத்திரம் எவ்வளவுனா 9 மாதம் மாத்திரம்தான். 140ல் 9 மாதம் என்னாச்சுன்னா அவன் பாடுகள் இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறினது. அவனுக்கு 140, நமக்கு 80ன்னு குறிச்சிருக்காரு. அப்போ நமக்கு எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 2 மாதம் இருக்குமா? ஒரு 3 மாதம் இருக்குமா? இருந்துட்டு போட்டோம், போதும், இது போதுங்க. இன்றைக்கி வாழ்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்களே? இன்றைக்கி எல்லாம் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கீங்களே? நீங்கள் எல்லாம் ஆண்டோட வார்த்தை இருக்கீங்களே? இது போதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசியூவில் உட்காந்துருப்பாங்க, உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அந்த வெளியே நிற்கிற வாட்ச்மேன் அவன் போட அப்பா டிஎஸ்பி கூட தோற்று போயிடுவான். அந்த போடுவான். முடியாதுன்னு. யார் உங்களுக்கு வேணும்னா ஏன்ட்டா கொடுங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். ஆனால் பார்த்தீங்க, ஒன்ஸ் ஐசியூக்குள்ளே போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். நர்ஸிங்கை விடாதுங்க. ஃபஸ்ட்டு இவன் விட மாட்டான், செக்யூரிட்டி விட மாட்டான், விரட்டி அடிப்பான். அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் அவன் செய்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுப்பதற்காக சிலுவையிலே அவர் மரித்ததன் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அதிகாரம்லாம் உங்களுக்குள்ளே வரும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் அதிகாரம். இன்றைக்கி நிறைய பேர் இக்னாரன்ஸ், நிறைய பேருக்கு தெரியல, எனக்கு அதிகாரம் இருக்குது தெரியல. பிசாசு பூந்து விளாண்டுட்டு இருக்கான், நிறைய குடும்பத்தில் சிதைச்சிட்டு இருக்கான், நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டினவர் உங்களுடைய கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து கட்ட போகிறார். நீங்க நம்பணும் போதோ. இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமா, யார் நிமித்தம் ஆண்டவர் தரித்திரரானாரு சொல்லுங்களேன்? யார் நிமித்தம்? சத்தமா சொல்லுங்க. ஏன் நிமித்தம்? நம்மன்னு ஜால்ரா போடக்கூடாது. உங்க நிமித்தம் அவர் என்ன ஆனாரு? நீங்க யாரு? அவர் தரித்திரனா நீங்க யாரு? அவர் தரித்திரனா நீங்க யாரு? ஐயோ, அவர் தரித்திரனா நீங்க யாரு? நான் ஐஸ்வர்யவான். சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட மலை பிரசங்கத்தில் 3 நாள் மீட்டிங் நடக்குது. ஆமாம், 3 நாள் மீட்டிங் வந்து தொடர்ந்து நடக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். யார் லைட்டு போட்டு கொடுத்தா, யார் ஜென்ரேட்டர் போட்டு கொடுத்தா, கொஞ்சம் யாரோ யோசித்து பார்த்துருக்கீங்களா? மைக்கு போட்டு யார் மைக்கு போட்டு கொடுத்தா, யார் ஜென்ரேட்டர் போட்டு கொடுத்தா, யார் வந்து தண்ணி கொண்டு கொடுத்தா. இங்கே ஒரு 2 மணி நேரம் நிற்க முடியல, உட்கார முடியல. அதுக்குள்ளே நான் இங்கே கத்திக்கிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களால் இருக்க முடியாது. உடனே போய் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு வருவீங்க. அங்கே 3 நாளில் தண்ணியும் குடிக்கல, எதுவும் குடிக்கல, உட்காந்துருந்தாங்க. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் அது தாகத்தை ஊட்டாது. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு வருது, அப்போ தான் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து உட்காருவோம். எங்கே பிரசன்னம் வரும்? 3 நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் பார்த்தீங்கன்னா 3 நாள் உட்காந்துருக்காங்க. 3 நாள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு போகிறப்ப அவர் சொல்கிறாரு, இவங்களை தனியாக நான் அமுச்சிட்டேன்னா இவங்க மயங்கி விழுந்துருவாங்க, அதனால் இவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப சீஷன்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்றார்.
அவரை மாதிரி நினச்சிட்டு அவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான் 200 பணத்துக்கு நான் எங்கே போவேன், எங்கே இன்னும் இல்லைன்ட்டு. அவன் பார்த்தது உலகத்தை, ஆனால் ஆண்டவர் பார்த்தது பரலோகத்தை. இன்றைக்கி நீங்களும் நானும் பார்க்குறது பரலோகத்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் நடக்காது. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் முதலாவது என்ன பண்ணாங்க, தேடி ஒரு பையன்கிட்ட இருந்து 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சா, அதை வாங்கிட்டு வந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து இருக்கிறது போதுங்க ஆண்டவருக்கு, அதை வச்சு ஆசீர்வதிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாவை தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதை பழுகி பெருக செய்யுங்க, செய்ங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரால் கொஞ்சம் கொடுக்க அவருக்கு தெரியவே தெரியாதுங்க. அவருக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாரு. இந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து என்ன பண்ணாரு, அண்ணாந்து பார்த்து பிதாவை அவர்கிட்ட பேசுகிறார். பிதாவே, என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போஷனம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றின்பார். அது ஸ்தோத்திரம் அப்படின்பார். ஸ்தோத்திரம்னா நன்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து மீதி 12 கூடைய நிரப்ப போகிறாங்கன்றத அவர் பார்த்துட்டார். உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் மீதியானதுக்கு துணிக்கைகளை எடுப்பீங்க. ஆமென். 5000 பேர் வேணா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. கடைசியில் மீதி எவ்வளோ எடுத்தாங்க? இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மீதி எடுக்க செய்ய போகிறார். உன் கரத்தின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். பிசாசு எதுக்கு வரானா? கொல்லவும், அழிக்கவும், திருடவும். யோபோட காரியத்தை யார் கொடுத்தாருன்னா பிசாசு கொடுத்தான். ஜீவனை மாத்திரம் எடுத்துறாத. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் தெரியுங்களா? 42ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க செய்ய நினைத்தது என்னது? அது தடைப்படாது. யோபோட மனைவி, யோபோட 3 ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அகெயின்ஸ்டா நெகட்டிவா பேசுவாங்க. அதனால ஆசீர்வாதமே இருக்காது. ஆனா எப்ப இவன் சொல்றான், நான் அவரை பார்ப்பேன், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராகிய நீர் செய்ய நினைத்தது என்ன பண்ணது? தடைப்படாது என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? என்னை ஆண்டவர் உயர்த்துவார், நம்ம அறிந்திருக்கிறீங்களா? ஒருவேளை யோபோட வாழ்க்கையில பத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் நினைச்சது தூஷித்து இருக்கலாம், ஆனால் அவன் தூஷிக்கல. ஆண்டவரை உத்தமனாக இருந்து எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான். ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது என்ன நடந்ததுன்னா, அவனுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமை 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பதார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆமென் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நீங்கள் எது செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆபிரகாம் எங்கேருந்து வருவான்னா, ஊர் என்ற தேசத்துலேருந்து அவனுடைய தகப்பனை விட்டு தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு வருவான். படிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உங்க தகப்பனையும் உன்னுடைய வீட்டாரையும் தகப்பன் வீட்டாரை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்புகிறார். யார? ஆபிரகாம். போயிட்டே இருக்கிறப்போ அவன் போயிட்டான், வந்துட்டு சேர்ந்துட்டான். ஆனால் அந்த ஊருக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, பஞ்சம் வர ஆரம்பித்தது. 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியினால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க,
ஆண்டவர் சில நேரத்தில் கூப்பிடுறாரு, கூப்பிட்டுட்டு பஞ்சத்தை உண்டாக்கிறார். பஞ்சத்தை உண்டாக்குறேன்னா ஆண்டவர் பஞ்சத்தில் உங்களை என்னையும் பாதுகாக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த பக்குவம் இல்லை. பஞ்சம் வந்தன்னா பயப்படுறான், என்ன நடக்குமோ தெரில. அதனால் என்ன பண்ணலாம், எங்கே போகிறான் பாருங்கள், அடுத்த வருஷம் எகிப்துக்கு போக ஆரம்பிக்கிறான். எகிப்துக்கு போகும்பொழுது என்ன சொல்கிறான்னா, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். பாருங்க, ஒய்ஃபா என்ன சொல்றான், நீ என் சிஸ்டர்னு சொல்லு. மாற்றி சொல்றான். யாரால் அழைக்கப்பட்டவன்? தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் விசுவாசிகளில் தகப்பன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு 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 பொய்யை சொல்கிறான் பாருங்க. நீ என்னோட தங்கச்சின்னு அக்கான்னு சொல்லிக்கோ, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரிய வேணாம், நான் பிழைக்கணும், அதனால் நீ எப்படியோ போ அப்படின்னு விட்டு கழட்டி விட்டான். எல்லாரும் புகழ்கிறாங்களாம். எத்தனை வயசில்? 70 வயசில் புகழ்கிறாங்க. யாரை? சாராளை பற்றி. அவரோட அழகு அவ்வளோ அருமையாக இருந்தது. பார்வோன் அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினாள். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் மனைவி சாராள் நிமித்தமும் கர்த்தர் பார்வோன் அவன் வீட்டார் அனைவரும் மகாவாதையினால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? பாருங்க, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஆண்டவர் கூப்பிட்டாரு. நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா பாலும் தேனும் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நீ வழி விலகாத, என் வார்த்தையில் மாத்திரம் நில்லு. இவன் எகிப்து போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டானா? கேட்கல. கேட்காதனால என்னாச்சுன்னா மனைவியை பிடிச்சிட்டு போயிடுறான். மனைவியை பிடிச்சிட்டு போனாலும் ஆண்டவருடைய தயவு கிருபை அவனோட இருந்ததுனால அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேராதபடி அவனை ஆண்டவர் ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். எப்படி ஆஸ்வதிச்சார்னா, நிறைய ஒட்டகங்கள் கொடுத்தாரு, ஆடுகள் கொடுத்தாரு, மாடுகள் கொடுத்தாரு, கழுதைகள் கொடுத்தாரு, வேலைக்காரர்கள் கொடுத்தாரு, கழுதைகள் கொடுத்தாரு, ஒட்டகம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து வர. 13:2 படிச்சீங்கன்னா ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பொய் சொன்னதுனால, ஆண்டவர்கிட்ட கேட்காதனால, ஒரு பொய் சொன்னதுனால ஆண்டவர் தண்டிச்சிடுவார், ஆண்டவர் கொன்றுவார். இல்லை, ஒரு பொய் சொன்னதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாலாம், அவன் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கலாம் அல்லது வேண்டியிருக்கலாம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்ன செய்தாராம், அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். திஸ் இஸ் த சைக்கிள். ஒரு சாபங்கள் நம்மளை தொடர்ந்து வரும். இது ஆபிரகாம் ஆரம்பித்து வைத்த சாபம். இந்த சாபம் எங்கே வருதுன்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆமென், ஹல்லேலூயா. இது பாருங்க, தொடர்ந்து இந்த சம்பவம் தன்னுடைய குமாரனுக்கும் வர ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு சாபம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களோட போகிறது அல்ல, அது சைக்கிள்
உங்களை தொடர்ந்து வரும். ஆனால் பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய தேவன் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்தது சில பேர்த்துக்கு தெரியாது. எதற்காக வந்தது தெரியாது. ஏன் எனக்கு இப்படி நடந்தது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவராகிய தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும், என்னை எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்க முடியும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே முடியும். கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஆதியாகமம் 26:6 படிச்சீங்கன்னா, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். இவனும் அப்படித்தான் சொல்றான். 2 முறை அவன் சொல்றான் என் சகோதரின்னு. இங்க வந்து ஈசாக்கு சொல்றான் இவன் என் சகோதரி. அப்பா என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்றான். படிங்க. ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் இடம் உண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா என்ன தப்பு செஞ்சாலும் அதே தப்பு யார்கிட்ட வந்துச்சு தெரியுமா? மகன்கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர்த்திட்ட சாபங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரம்பித்து வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? 7 தலைமுறைக்கு சாபம் வரும். நீங்கள் எந்த தலைமுறையில் இருந்தாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாராம்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார். ஆகவே நீங்கள் சாபத்தை முறிக்க முடியும். தரித்திரன்ற சாபத்தை முறிக்க முடியும். கஷ்டன்ற சாபத்தை முறிக்க முடியும். குடி வெறி அழிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அழிக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது தெரியல. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் சாபம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பாவம் இயேசு நாமத்தினாலே இயேசுவே ரத்தத்தினால கழுவி சொன்னால் அந்த பாவம் ஆண்டவர் கழுவி விடுவார். நீங்கள் பரிசுத்தமாவி. ஆனால் சாபத்துக்கு ஜெபிச்சிருக்காமா யாராவது? ஆண்டவருடைய சாபத்தை எடுத்து போடுங்க. ஜெபிச்சிருக்கலாமா? அதோடைய வசனம் எங்கே இருக்குது? கலாத்தியர் 3:13 இந்த வார்த்தையின்படி சொல்லுங்க. 7ஆம் தலைமுறை இருக்கிற என் சாபம் என்னை விட்டு நீங்கி போ சொல்லுங்க. முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சாங்களோ, நகை சேர்த்து வச்சாங்களோ, நிலத்தை சேர்த்து வச்சாங்களோ இல்லையோ, ஆனால் ஒன்றை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. என்னத்தை? சாபத்தை. நீங்கள் தான் உடைக்கணும். சொல்லுங்கள், நான் தான் உடைக்கணும். என்னோட முடியட்டும், என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. சாபத்துக்காக செபிங்க. சாபம் இயேசு நாமத்தில் முறிக்கப்படட்டும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 12:14 அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்துருங்க. நீங்கள் எப்படியேப்பட்ட பாவம் செஞ்சுட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். உங்கள் எல்லையை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவ. சேனைகள் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த, சொல்லுங்களேன், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த, ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தேடணுங்க. சாபம் முடிஞ்ச பிறகு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஓசியா 4:6
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். வேதத்தை சொல்லுங்க, வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்த, ஆனால் நானும் என்ன பண்ணுவேன்? உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க மறந்துனீங்கன்னா ஆண்டவர் மறந்துடுவாருங்க. ஆண்டவர் கூட எப்பவும் ஒன்றாக இணைந்து தேவ சமூகத்தில் வந்து பாருங்க. அந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். தெரியல. சங்கீதம் 103:17 எடுத்து வாசிங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு வந்துருங்க. ஒருவேளை ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா வந்துருங்க. ஆண்டரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா வந்துருங்க. இயேசு உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்திற்காகவும் கிழிக்கப்பட்ட சரீரத்திற்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஞாபகப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயிர்த்தெழுந்த வல்லமையின் குடும்பமாய் கர்த்தர் மாற்றி அமைப்பார். 1:50 எடுத்து வாசிக்கலாம். என்ன சொல்லுகிறது? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. எப்படியா இரக்கம்? அவருடைய இரக்கம் எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. இந்த வேர்டு 1:50 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய இறக்கம். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்க, ஆண்டவருக்கு உதமாக தப்பு செஞ்சிட்டீங்க, ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டீங்க. வந்தோடனே அவருடைய இறக்கம் எப்படி இருக்குமா? தலைமுறை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நம்புறவர் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படமாட்டாங்க, நீங்கள் பட்ட பாடுகள் அவங்க படமாட்டாங்க, நீங்கள் படுகிற வியாதி அவங்க படமாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 2 தீமோத்தேயு 1:5 எடுத்து வாசிங்க. தீமோத்தேயு யார்கிட்ட வளர்றான்னா அவனுடைய பாட்டியம்மாட்ட, அவனோட பாட்டிகிட்ட வளர்றான். அவனோட தாயாரோட தாயார் கிராண்ட் மதர்கிட்ட வளர்றான். அவன் வளரும்பொழுது எப்படி வளர்க்குறாங்கன்னா, அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆனால் கிராண்ட் மதர் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னா அவனை பக்தியாக வளர்க்குறாங்க. படிக்கலாம். உன் விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. லாய்ஸ். என்னோட பேத்திக்கு பேர் வச்சிருக்கேன் லோவித்தாள். அதை தான் ஆங்கிலத்தில் லாய்ஸ். என் மகளுக்கு அந்த பேரப்பிள்ளைக்கு வச்சிருக்கேன் லாய்ஸ், ஐவனா லாய்ஸ் அப்படின்னு பேர். என்னுடைய மாமனார் கொடுத்தார் அந்த பேரை. பாருங்கள், அவள் எப்படி வளர்க்குறா பாருங்கள் பிள்ளைய. உங்கள் அம்மா மாதிரியும் உங்கள் அப்பா மாதிரியும் அவங்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தரோட ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க முடியும். அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உங்களுக்குள்ள எனக்குள்ள வரம் செயல்படணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். ஆகவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவீது சொல்வான், என் கால் சரிக்கிறது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். இருக்கிற போகிற மாதிரி இருக்கும். யோபோட வாழ்க்கை அழிந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 9 மாதம் தான். அடுத்த 140 வருஷம் வாழ்ந்தான். 10 குமாரர்கள் பிறந்தார்கள், ஒட்டகங்கள் வந்தது, எல்லாம் டபுளாக கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் பூரண வயசாகி தான் அதுக்கப்புறம் தான் மரித்தான். அப்படி தான் கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஏன் எனக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இல்லை. பிசாசோட வேலை, அவனோட டியூட்டி என்னன்னா திருடவும் கொல்லவும். அந்த வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின்
கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்ப எலிசா வந்து சொல்றான், என்ன சொல்றான்னா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் உங்களை நிரப்பப்பட போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பார்க்கிறார். நீ காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீர் நிரப்பப்படும். நன்றி, ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வருது. இதோட முடிஞ்சு போலங்க. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பாருங்க, இது கர்த்தருடைய காரியம். என்ன காரியம்? என்ன காரியம்? உங்க பிரச்சனை என்ன காரியம்? உங்க கடன் என்ன காரியம்? உங்க வியாதி என்ன காரியம்? உங்க அவமானம் என்ன காரியம்? உங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பொல்லாத பிசாசு கொண்டதெல்லாம் அற்ப காரியம். கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உங்களுக்கு மாத்திரம் ஞானம் இருந்தா போதும். என்ன வெளிச்சம் தெரியுமா? இந்த சிலுவையின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்தா போதும். இந்த சிந்தப்பட்ட ரத்தம் என் பாவங்களை கழுவிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் போதும். கர்த்தர் உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்க முடியும். காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, ஆனாலும் ஆமென். எப்படிங்க? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்காலில் எப்படி தண்ணீர் ஓடும்? நம்புறீங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதையும் சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப அற்பங்க அப்படின்ட்டு போயிடுவார். இதெல்லாம் அவருக்கு சாதாரணம். உங்களுக்கு தேவை ஒரு 1 கோடி ரூபா, அவருக்கு இது கொடுக்கறதுக்கு சாதாரணம். கொடுப்பார். எப்போ கொடுக்கணுமோ அந்த டைமில் ஆண்டவர் கொடுப்பார். இந்த அறியாம வேண்டாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கி கொடுப்பார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனாலும் பள்ளத்தாக்கிலே தண்ணீரெல்லாம் நிரப்பப்படும். கர்த்தருடைய பார்வைக்கு உங்கள் திருமண காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு, உங்கள் வேலை காரியம் கர்த்தருடைய காரியத்துக்கு, உங்கள் குடும்பத்தை உயர்த்துவது கர்த்தருடைய பார்வைக்கு, நீங்கள் வீடு கட்டுவது கர்த்தருடைய பார்வைக்கு, உங்கள் பிள்ளைகள் படித்து திருமணமாகுவது கர்த்தருடைய காரியத்துக்கு அற்ப காரியம். சொல்லுங்க, அற்ப காரியம். அற்ப காரியம். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வச்சு கொடுத்ததுக்காக மக்கள் கோடானு நன்றி. ஆரம்பம் முதல் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வச்சு மகிமையான ஜீவனுள்ள கிருபையுள்ள வார்த்தையினாலே எங்களை நிரப்பியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் இந்த சபையின் மேலே கர்த்தருடைய இரக்கம் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சோர்வில் வந்திருக்கிற பிள்ளைகள், கட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் விடுதலையாக்குங்க. சிலுவையின் வெற்றி எங்களுக்கு உரித்தாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு நடுவே இராதபடிக்கு எடுத்த சிலுவையின் மேல் ஆணி அடித்த கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவரே, ஒவ்வொருடைய சாபங்களையும் முறித்த ஆண்டவரே, வாழ்வழிக்கும்படியாக அந்த திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள திருநாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் என்ற நல்ல தகப்பனே. ஜெப தேவைக்கு 9894913619.